அழகா ஒரு வசனம் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய சிட்சையை நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல அற்பமா எண்ணுகிற ஒரு காரியங்கள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய சிட்சை என்ன பண்ணாது, நீ அற்பமா எண்ணாத அப்படின்னு சொல்லுதே. தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல அவர் சிட்சிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். தன் பிள்ளைகள் நல்லா வளரணும் அப்படின்னு எனக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிள்ளைகளை நம்ம அடித்து எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிக்கிறோம், எந்த இடத்துல அரவணைக்கணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அரவணைக்கிறவர்களா நாம் இருக்கோம். அப்போ அதே போல் ஆண்டவர் நம்மளை சிச்சிக்கிறவராக இருக்கிறா. என் பிள்ளை இன்னும் சரியில்லை, இன்னும் அவள்கிட்ட கேட்டு அந்த குறைகள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுறா, நம்மளை சிச்சிக்கிறவராக நம்ம சிச்சித்து நம்ம சீர்படுத்தும் போது கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணுறோமோ நம்ம சுமந்து என்ன பண்ணுறோம், போதிக்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டோடைய சிச்சையை நம்ம சுமக்கிறது நம்ம பாக்கியவானா இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்க அந்த சிச்சைக்கு ஆண்டவரை முதலாவது நம்ம நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அநேக பேருக்கு நம்ம ஆண்டோடைய பற்றி நம்ம சொல்ல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.